இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. வேலா ஐயா ஐயா என்றாது என்றாச்சு ஏன் இப்படி கிடக்குற? கையங்களவமா பிடிச்சவன போலி போட்டுறனுங்க ஐயா. எந்திரா ஐயா எந்திரா. என்னங்க துப்பாக்கிங்க கைமா வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வில்லங்கம்ங்க சொல்லுங்க, நம்ம ஆளுங்களை வர சொல்லலாம். இது என்ற பிரச்சனை, இதை நான் தான் பார்க்கணும். முதல்ல வேலை கூப்பிட்டுட்டு வருஷம் ஆஸ்பத்திரி போங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க ஐயா. ஐயா அந்த பயல உசுரோட விட்டுறாதீங்க. நம்ம ஆகாசம் தூக்கணுன்ட்டே தெரியுறானுங்க. அவனை சுட்டு போசுக்கோணுங்க ஐயா. டேய், நான் அவனை பார்த்துக்கிறேன்டா, நீ முதல்ல ஆஸ்பத்திரி போ. வருஷம் போங்க. ஏண்டா ஆகாஷ், உன்னை தூக்கிட்டு போன நான் சொன்னானடா? ஆமா தாத்தா. அவனை 4 பேர் தூக்கிட்டு போற நேரம் வந்தாச்சு. இப்படியே விட்டா அவன் இம்சை கொடுத்துக்கிட்டே இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா வரும். எவனும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. எவன் வந்தாலும் ஒரே குத்து தான். அதுக்கு லட்சம் செலவானால் பார்த்து போடலாம். ஏய் ஏன்பா பூச்சை கண்ணு தெரியும் உனக்கு? பார்த்து போக மாட்டேன். ஏய் என்றா குத்திரும் பார்த்துக்கோ. யார பார்த்து கேக்குற? ஒன்றரை அப்பன் ஒரு பிச்சைக்காரன், நீ ஒரு பிச்சைக்காரன். என்னை எப்படி நினைச்சு போட்டியா? என்றா பாக்குற? ஏய் உனக்கு என்னடா வேணும்? என்ன வேணுமா? ஏய் நாங்கெல்லாம் யாரு தெரியுமாடா? தெரியுமாடா? வேண்டாம் என்ற வாயால சொல்ல வச்சிடாத. ஏய் பேசிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற. ஒரு 10 ரூபா ஜாப்ல இருக்காது, வெறுங்கையில மூலம் போடுறப்பவே இந்த பேச்சு பேசுறியாக்க? ஏய் யாரை பார்த்து? ஏய் உனக்கு இப்போ எவ்வளோ வேணும்? நீ எவ்வளோ குடிப்ப? வாடா நான் வாங்கி தரேன், வாடா வா.
மச்சான் அடுத்த ரவுண்டு போடுவோமா? ஓடுவோண்டா. ஆ. சும்மா எடுத்து அடி. ஒன்றரை சாலக்கெல்லாம் அவ்வளோதானே. ஏய் இன்னும் என்னடா வேணாம்? என்னமோ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு 1000 வச்சுட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற. டேய் பிச்சைக்கார நாய பாரா பாரா எவ்வளோ பணம் வச்சிருக்கேன் பாரா பாரா. பாரா நல்லா பாரா பாரா நல்லா 1000 2000 3 4 5 பார்த்தியா? ஏன்றா பெரிய காசு இதெல்லாம் காசா? அவ்வளோ பெரிய ஆளா இருந்தா நீ இந்த காசெல்லாம் என்ற ஜோப்ல விட பார்க்கலாம். ஏன்டா வைக்க மாட்டேன்? இந்தடா வச்சுக்கிறா. ம். வைடு பணத்தை வைடா வச்சுக்க மச்சான். நான் பெரிய வள்ளல்றா. வச்சுக்க உனக்குதானா? வச்சுக்க வச்சுக்க மச்சான். காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. டேய் நில்றா. யாரு? என்னப்பா வேணும் உனக்கு? டேய் கூப்பிட்டு இருக்க போயிட்டே இருக்க. ஏய் ஒரு 10 ரூபா ஜோப்ல இருக்காது, வெறுங்கையில முளம் போடும் போதே இவ்வளவு பில்டப் போறியா? டேய் எவ்வளோ வச்சிருக்க பைக்ல? ஏய் ஏய் கையறா. ஏய் யாரு? ஏய் ஏய் போறா. என்ன அம்மி குடியாரங்க சண்டை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா போலாம். விடுங்கடா கொஞ்சம் போறடா. என்ன 2 நாள் ஸ்டேஷன் பக்கம் ஆளக்கானா? ஒரு நாள் தானேங்க, வழக்கமா வந்துட்டு தானே இருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு இப்படி தூரம்? என்ற நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. குமார் இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காருங்க உள்ளதா இருக்காரு. சொல்றா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர் அந்த அண்ணாமலை பிடிச்சி உள்ள போட்டு உதைக்கணும். வாங்க போலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாமலைங்கிறது யாரு? திடீர்னு இப்படி வந்து பேசினா என்ன அர்த்தம்? முதல்ல உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. என்ற பேரனை அண்ணாமலை கடத்த பார்த்துருக்கானுங்க.
தடுக்க போன என்ற வீட்டு வேலைக்காரன் வேலை அடிச்சு போட்டானுங்க. வேலை இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. யார் இந்த அண்ணாமலை? அவன் சரியான தெல்லவாரிங்க. அண்ணாமலை சரியான தெல்லவாரின்னு நான் ரெக்கார்ட்ல எழுத முடியுமா? நீங்க மேல சொல்லுங்க. வேற என்னங்க சொல்றது? அவனை பிடிச்சி உள்ள போட்டு நீங்க சாத்துனுங்க. அண்ணாமலை ஆறுன்னு நீங்க என்ன சொல்லவே இல்லையே. அது எப்படிங்க என்ற வாயால சொல்றது? வேற வழியே இல்ல, நீங்க சொல்லித்தானே ஆகணும். சொல்லுங்க. அது 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 வந்துங்க, அவன் என்ற மவளோட ஓட்டுக்காரனுங்க. யாரு அந்த அண்ணாமலையா? ஆமாங்க. உங்க மருமகன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்றதை விட நான் ஆண்டுகிட்டு சாலாமுங்க. என்ற மவளை இழுத்து போட்டு போனவனுங்க அவன். சரி, இப்ப அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ற பேரனை கடத்த பாக்குறாங்க. யாரு உங்க பேரன்? இது தெரியாதுங்களா? ஆகாசு. ஆகாசு உங்க பேரன். சரி, ஆகாசுக்கு அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க யாரு? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? ஆகாசு என்ற மவ வைத்து பேரன். அதாவது நீங்க உள்ள போட்டு உதைக்கணும்னு சொன்னீங்களே, அந்த அண்ணாமலையோட பையன் அவன் தானே? ஆமாங்க. அவன் பெத்த மகனை அவன் பார்க்க வந்தா நீங்களும் தானே தடுக்க முடியாது. அது தப்பு, சட்டப்படி தப்பு. அவன் சரியான திருட்டு பையன் சொல்றேன் இல்லைங்க. திருடனா இருந்தாலும் அவன் பிள்ளைய அவன் பார்க்கத யாரும் தடுக்க முடியாது, அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. இன்ஸ்பெக்டர், நீங்க பேசுறது வந்து சரியில்லைங்க. நீங்க பண்றது மட்டும் சரியா? உங்க பேரனை உங்க மருமக அண்ணாமலை பார்க்க வந்ததுக்கு நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அந்த அண்ணாமலை உங்க பேரனை பார்க்க வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா கோர்ட்டுக்கு போய் உங்க குடும்ப வார்த்தை சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வரணும். போறீங்களா? இல்லன்னா ஒண்ணு செய்யுங்க. வேலை நீ யாரையும் அடிச்சுட்டு தான் சொன்னீங்களா? ஆமாங்க, என் வீட்டு வேலைக்காரனுங்க. அதுக்காக அண்ணாமலை பிடிச்சு கொண்டு வந்து விசாரிப்போம். ஆனா அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்றதா இல்லையாங்கிறத நாங்க விசாரிச்சு முடிவு எடுப்போம். சரி, அதையா செஞ்சு தொலைங்க. அப்போ அந்த அண்ணாமலை யாரு, அவன் அட்ரஸ் என்ன, இது எல்லாத்தையும் எழுதி அவன் போட்டாவே ஒட்டி கொடுங்க. நான் நடவடிக்கை எடுக்கேன். இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஒண்ணு சரியா வரலீங்க. உறவு இந்த விவரத்தெல்லாம் கொடுத்தா தானே நடவடிக்கை எடுக்க முடியும். அண்ணாமலை என்ன விஐபியா? நீங்க சொன்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு? அவன் என்ன புலியா சிங்கமா உடனே போய் பிடிக்கிறதுக்கு? எல்லாம் முறைப்படி தான் செய்ய முடியும். விவரமா எழுதி கொடுத்தா பார்க்கலாம். அப்போ சட்டப்படி என்ற பேரனை பார்க்கிறதுக்கு அந்த தெல்லவாரி பைய அண்ணாமலை வந்துட்டு போலாம். ஆமா, அப்படித்தான். அப்ப முறைப்படி தான் எல்லாத்தையும் செய்வீங்க. அதான் சொல்லிட்டோம்ல, மறுபடியும் மறுபடியும் அதே கேட்டுட்டு இருக்கேன். அப்போ முறைப்படி மேல் இடத்துல இருந்து உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அதை வாங்கி போட்டு ஊர் பக்கம் போய் சேரு. ஐயா, ஊர்லயே பெரிய ஆளுங்க, சொன்னதை செய்ய விட மாட்டாருங்க. யோ, இத முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? யார் என்னன்னு தெரியாம நான் வேற படபடன்னு பேசி தொலைச்சிட்டேனே. ஐயோ, அவர் வேற டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு சொல்றாரு. ஊர் ஊரா நம்மள பந்தாடி வாங்க போல இருக்க. இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன், அதுக்குள்ள ஐயோ என் நாக்குல சனி வந்து உட்கார்ந்து போலுக்கு. இப்படி பேசிவிட்டேனே. அந்த காலத்துல என்ற மவன் ஒத்தையில 10 பேரை சமாளிச்ச வேண்டி. இந்நேரத்துக்கு அந்த மானங்கட்டவனை என்ற மகன் சுட்டு சமாதி ஆக்கியிருப்பான். என்ற மகன் சுட்டதுல அவன் தலை வேற, மாறு வேற, முண்டை வேற தனித்தனியா போயிருக்கும். போலீஸ்காரன் வந்து அள்ளிக்கிட்டு போயிருப்பாண்டி. செத்த நேரம் சும்மா இருக்கீங்களா? அந்த சண்டாளன் எக்கேடு கெட்டு போகட்டும். என்ற வீட்டுக்காரரு ஜெயிலுக்கு போயிட்டா அம்மானா வருமா அப்பானா வருமா? அடியே, என்ற மவன் அவனை கொண்டு போட்டு தாண்டி வருவான். எந்த ஒரு போலீஸ் வந்து அவனை பிடிப்பான்னு பாப்போண்டி. ஏய், சுடுதண்ணி வச்சாடி. சாவுக்கு போயிட்டு வந்தோம், குடிக்கணும். போய் வை.
ஏனுங்க என்னாச்சுங்க? அந்த கேடுகட்ட நாய் நான் போகிறதுக்குள்ளே ஓடி போயிட்டான். உசுறு மேலே அவ்வளோ ஆசை. நம்ம வேலை ஆடி அடி நடிச்சிருக்கான். ஆஸ்பத்திரிக்கு அமுச்சு போட்டு தான் வரேன். ஓடி போயிட்டானா? நாசமா போறவன் அவனுக்கு நல்ல சாவா வராது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் முசுரோடு இருந்துகிட்டு இருக்கேன். வேலனுக்கு என்னாச்சுங்க? அடிக்கடி பலமா விழுந்துருச்சுங்களா? கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சுங்க மாமா. அழுங்காம வேலைன்னு அடிச்சு போட்டு போயிருது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாங்க மாமா. அண்ணாமலை பிடிச்சி ஜெயில போட்டோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாம் நீ அவடத்துக்கு கூறு கட்ட ஒருத்தன் குந்திக்கிட்டு நூனாயம் பேசிட்டு இருக்கான். என்னன்னு சொல்றாங்க? அப்ப மவனை பார்க்க வருவானோ, அவனை ஆறு தடுக்கூடாதா நிறுத்தக்கூடாதா அப்படின்னு சட்டம் சொல்லுதுன்னு எனக்கே புத்திமதி சொல்லிட்டு இருக்கான். அவன் யார்டா உனக்கு புத்திமதி சொன்னவன்? அவனை சும்மாவை விட்டுட்டு வந்துட்ட. ஏண்டா அவன் மூஞ்ச மிதிக்க வேண்டாம். அதான் புரியாம பேசிட்டு இருக்க. கால் காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் உத்தியோகம்னு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். நான் என்னத்த பேசுறது? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனை நான் வச்சுக்கிறேன். தொலைஞ்சு போறான் விடுங்க. கவர்மெண்ட் பொல்லாப்பு நமக்கு எதுக்குங்க? நல்ல நாள் அதுவுமா என்னென்னமோ நடந்து போச்சுங்க. ஏண்டி உன்ற மருமகன் உசுரோட போயிட்டான்னு சந்தோஷப்படுறியா? ஏண்டி ஏய் என்ற மகன் போகும்போதே தடுத்தல. போன காரியம் எப்படி உருப்பிடும்? உருப்பிடாது. அத்தை செத்த சும்மா இருங்க. எரியற நெருப்புல நீங்க வேற எண்ணெய் ஊத்தாதீங்க. போடி. ஆளாளுக்கு சும்மா நாட்டம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த அண்ணாமலைக்கு ஏன்ற கையால தாண்டி சாவு. இந்த கரகம் பிடிச்சவனை எதுக்கு இங்க வச்சிட்டு? இவனை அடிச்சு முடுக்கணும். வீட்டுக்கு வரவன் இவனை பார்த்தவனதான் அந்த ஓடி போனவனை பத்தி கேட்கிறான். இவனை பாக்குறதுக்கு தான் அந்த கேடு கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு திருட்டு தரமா வந்துட்டு போறான். இவனை இந்த வீட்டுல இருந்து விரட்டி அடிச்சாதான் எல்லாம் சரியா போகும். சரியா சொன்ன என்ற மவனை ஏதாவது அநாத பள்ளிக்கூடத்துல இவனை கொண்டு போய் சேர்த்துரு. ஏண்டா இது தர்த்தல முடிச்சது நம்ம வீட்டுல எதுக்கு இருக்கணும்? அத்தை ஆகாசு என்ற மவ வயித்துல பிறந்தவன். நாங்க உசுரோடு இருக்கும் போது ஆகாச ஏன் அநாத பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தணும்? இனிமே இந்த மாதிரி நியாயமெல்லாம் பேசாதீங்க. ஆமா வாடா. அண்ணே போதுமா சார்? என்ன சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு? எவ்வளோ இருக்கு? முதல்ல சாப்பாடை கொடுங்க. நீங்கள் முதல்ல காசை காட்டுங்க. இது என்னது புது பழக்கமா இருக்கு? புது பழக்கமோ பழைய பழக்கமோ, இங்கே வர்றவங்க கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இது. ஒன்றரை கிட்ட காசு இருக்கா இல்லையா அதை சொல்லு முதல்ல. என்கிட்ட வேணுங்கிற காசு இருக்கு. முதல்ல சோத்த கண்ணில் காட்டுங்க. சரிங்க அம்மா, இலைய போடுமா.
அப்படி பிடிச்சி தானடி ஊரை விட்டு என்ற கூட ஓடியாந்த. அதுக்கு தான் அனுப்பி வைக்கிறேனே. விடு என்ற கைய. உன்னை தொலைச்சிட்டு நான் ஊரெல்லாம் நாயா போய் அலையிறண்டி. இவிடுத்திக்கு ஹோட்டல் கடையில இருந்துட்டு சொகுசா மினிக்கிட்டு திரியாக்கா. ஹலோ ஹலோ முதல்ல கையை விடுங்க. டேய் உன்ற சோழி பார்த்துட்டு போடா. நான் என்ற பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருக்கேன். உண்டாட்டியா மஞ்சு என்ன சொல்றான் அவன்? ஓட கரமேடே என் தோழிய பத்தி சொல்லு மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும் அவ மனசு ஈர மண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு